ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் ஹோப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th ஸ்டேட் போர்டோட மைக்ரோ ஆர்கானிசம் தட் இஸ் யூனிட் 16ஓடது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பயாலஜியில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்து பார்க்க போகிறது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம், ஸோ அதோட இன்ட்ரோ வந்து பார்க்கலாம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் சைஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும் மைக்ரோனாலே என்னது, விச் இஸ் ஸ்மால், ரைட்? ஸோ தே கேனாட் பி சீன் த்ரூ அவர் நேக்ட் ஐ. அதாவது நம்மளோட ஐஸ்னால வந்து டைரக்டா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எதையும் வந்து பார்க்க முடியாது. ஸோ வாட் வி நீட், ஸோ நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ therefore they are all known as the microbes. So the science that deals with the study of microorganism is known as the microbiology. So microbiology na என்னப்பா, study of microorganism which is known as the microbiology. ஓகேங்களா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எல்லா பிளேசஸ்லையுமே இருக்கும், லைக் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடிஸ். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா இட் வில் பிகம் ஆக்டிவ். அதே அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல எப்படி இருக்கும், இட் வில் பி inactive and still. So microorganisms can be studied under 5 categories: virus, bacteria, fungi, algae and protozoa. ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ in today's video we are going to discuss only about virus. So virus which is a tiny particle made up of genetic material. Genetic material அப்படின்னா it may be either DNA அப்படி இல்லைன்னா RNA and protein. They are intermediate between living and non-living things. அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸுமே பொசஸ் ஆகுதுப்பா, போத் லிவிங் கேரக்டர் அண்ட் நான் லிவிங் கேரக்டர். லிவிங் கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தென் ரெப்ளிகேஷன் எல்லாமே நடக்குது. நான் லிவிங் கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் செல் ஆர்கனல் வந்து கிடையாது. ஸோ இட் ரெக்வயர்ஸ் அண்ட் ஹோஸ்ட் பாடி ஃபார் ரெப்ளிகேஷன். இதுதான் வந்து நான் லிவிங் things. So virus அப்படின்னா என்ன மீனிங்? It is means poison in Latin. Viruses are intracellular obligatory parasites. அப்படின்னா என்னன்னா, obligatory parasites mean it requires host. It requires host and it will replicate inside the host cell. So study of virus is called virology. இதுக்கு முன்னாடி microbiology-னா பார்த்தோம். Study of microorganism which is known as microbiology. Study of virus வந்து virology. So virus ஓட size எப்படி இருக்கும்னா which is 10,000 times smaller than the bacteria. So virusesல நிறைய shapes இருக்கு. It may be rod, spherical and of other shapes. Then structure of virus பார்க்க போறோம். So virus contains a core DNA or RNA. The surrounding that core is a protein coat. In some viruses, protein coat which is covered by protein, lipids and carbohydrates. In the envelope spikes வந்து present ஆயிருக்கும். இந்த spikes எதுக்கு help பண்ணுது? Which helps the virus particle to attach the host cell. Host cells கூட போய் attach பண்றதுக்காக தான் இந்த spikes வந்து help பண்றாங்க. Virus cause many diseases to plants, animals and human beings. Then characteristics of virus. So முன்னையே சொன்ன மாதிரி எப்படின்னா வைரஸ்ல வந்து both living and non living characters ரெண்டுமே வந்து காட்ட போறாங்க. ஓகேங்களா? இப்போ living characters என்னென்ன? They respond to heat, chemicals and radiation. Then they produce inside the host cell and produce copies of themselves. Then non-living characters, they are inactive when present freely in the environment. Then they can be crystallized and stored for a very long time like other non-living things. வைரஸோடது நான் லிவிங் கேரக்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படிங்கிறப்போ என்விரான்மெண்ட்ல வந்து இருக்கு, அப்போ அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஒன்ஸ் வந்து ஹோஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா they will become active and they will start to replicate. அதாவது உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெப்ளிகேஷன், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ they can be crystallized and stored for a very long time like other non-living things. So இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது virus, then structure of virus and characteristics. So அதோட shapes வந்து பார்க்க போறோம். The first one bacteriophage. Bacteriophage அப்படிங்கிறது என்னன்னா a virus which infects the bacteria, that is bacteriophage. A virus that infects bacteria which is known as the bacteriophage. Then influenza virus which is spherical in shape. Then tobacco mosaic virus which is TMV which is in helical shape. Okay, that's all for today's session. So நம்ம next இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about the bacteria. Thank you everyone.